اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال رسول الله صلى الله عليه وسلم: من لم يدع قول الزور والعمل به والجهل فليس لله حاجة أن يدع طعامه وشرابه، كما قال صلى الله عليه وسلم. அன்புமிக்க அருமைக்குரியவர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தின் 4ஆம் இரவிலே நாம் இன்று ஒன்று கூடியிருக்கின்றோம். கடந்த 3 தினங்களில் ஒரு அடிப்படையான செய்தியை நாம் பார்த்தோம். ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்திய மக்கள் என்ற பெயரை நாம் பெறுவதற்கு 3 காரியங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று பார்த்தோம். ஒன்று, பரந்தான வணக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முறையாக நிறைவேற்றுவது. கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத் போன்ற கடமைகளை முறையாக நிறைவேற்றுவது. 2, ஹராமான அனைத்து பாவங்களை விட்டும் வெளியேறி விடுவது. பாவங்களோடு நமக்கு இருக்கின்ற தொடர்பை துண்டித்துக் கொண்டு வெளியே வந்து விடுவது. 3, நஃபிலான மேலதிகமான வணக்கங்களில் அதிகமாக நாம் ஈடுபாடு கொள்வது. இந்த 3 காரியங்களில் புனிதமிக்க ரமலானில் நாம் ஈடுபாடு கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இன்று அன்புக்குரியவர்களே, ஒரு அடிப்படையான செய்தியை பற்றி நாம் இன்று சிந்தித்து பார்க்கின்றோம். ரமலான் மாதம் என்று சொன்னால் பொதுவாக நாம் எப்படி விளங்குகிறோம்? பகலிலே நோன்பு நோக்க வேண்டும், இரவிலே தராவீஹ் தொழ வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும். இப்படியாக ஒரு மாத காலத்தை நாம் கழித்து விட்டால் ரமலானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து விட்டோம் என்று கருதுகிறோம். ரமலான் முடிந்து விட்டது, நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு நாம் திரும்பி விடுகிறோம். அதிகமாக குர்ஆன் ஓதுவது இல்லை, நோன்பு நோக்குவது இல்லை, தராவீஹ் தொழுவதும் இல்லை. இனி அடுத்த ரமலான் வருகிற போது மறுபடியும் நோன்பு, தராவீஹ், குர்ஆன் என்று நாம் ஆரம்பிக்கின்றோம். இப்படி வருடா வருடம் ரமலான் மாதம் வருகின்ற போது சில வணக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் நிறைவேற்றிவிட்டால் முடிந்தது, அதுதான் இந்த ரமலானில் நாம் செய்ய வேண்டிய கடமை என்று பரவலாக சமுதாயத்தில் கருதப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இது முழுமையான பிழை. சரியான புரிந்துணர்வின்மையின் காரணமாக இந்த தவறு நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் ரமலான் மாதத்தை அல்லாஹ் நமக்கு எதற்காக கொடுத்திருக்கிறான்? ஒவ்வொரு மனிதனும் இந்த ரமலான் மாதத்தில் தன்னுடைய செயல்பாடுகள், தன்னுடைய வணக்க வழிபாடுகள், தன்னுடைய பழக்க வழக்கங்கள், தன்னுடைய குணநலன்கள், தன்னுடைய தொடர்புகள், இப்படி அனைத்தையும் ஈமானின் அடித்தளத்தில் அமைத்துக் கொள்வதற்கு, ஈமானுடைய அமைப்பில் அச்சில் வார்த்தெடுத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் இந்த ரமலானை ஒரு பயிற்சியின் காலமாக கொடுத்திருக்கின்றான். புரிந்து கொள்வதற்காக ஒரு எளிய உதாரணத்தை சிந்தித்து பார்ப்போம்.
நாம் பயன்படுத்துகின்ற இரும்பாலான ஒரு பொருள், அது வெட்டுகின்ற அருவாளாக இருக்கட்டும் அல்லது வேறு ஒரு பொருளாக இருக்கட்டும், சில காலம் அதை நாம் முறையாக பயன்படுத்தாமல் கவனிப்பு இல்லாமல் எங்கோ போட்டு விட்டோம், அது துருப்பிடித்து விட்டது. இப்போது அந்த அருவாளை அல்லது இரும்பாலான அந்த ஆயுதத்தை பழைய நிலைக்கு நாம் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்போது நாம் என்ன செய்வோம்? அதில் இருக்கின்ற துருக்களை எல்லாம் அகற்ற வேண்டும். 1. 2, அந்த அருவாளை ஆயுதத்தை நாம் விரும்புகின்ற விதத்தில் வளைத்தோ நெளித்தோ நீட்டியோ குறுக்கியோ அதன் உருவத்தை மாற்ற வேண்டும். அப்படி மாற்றியதற்கு பின்பாக அதை நாம் முறையாக பயன்படுத்த முடியும். ஆனால் அந்த அருவாளை, அந்த இரும்பு ஆயுதத்தை சாதாரணமாக நாம் நினைத்த வடிவத்தில் மாற்ற முடியாது. அதற்கு என்ன செய்வது? இரும்பு உலை இருக்கிறது, நெருப்பு உலை. அந்த நெருப்பு உலைக்குள்ளே கொண்டு போய் அந்த பொருளை வைத்து துருத்தியை கொண்டு ஊதுகின்ற போது அது அப்படியே வெப்பத்தில் பட்டு நெருப்பு கங்கை போன்று தகத்தக என்று சிவந்து விடுகிறது. அப்படி சிவக்கின்ற போதே அதில் ஏற்கனவே இருந்த துருக்கள் எல்லாம் அகன்று விடுகின்றன. அதற்கடுத்து அந்த நெருப்பை போன்று பழுக்க காய்ச்சப்பட்ட சூடேற்றப்பட்ட அந்த பொருளை வெளியே எடுத்து வைத்து சம்மட்டி கொண்டு ஓங்கி ஓங்கி அடிக்கின்றோம். இப்போது அது நாம் எந்த உருவத்தில் உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அந்த உருவத்தை மிக எளிதாக ஏற்றுக்கொள்கிறது. அதை தட்டையாக ஆக்க வேண்டும் அல்லது நீளப்படுத்த வேண்டும், அதை உருண்டையாக ஆக்க வேண்டும். எந்த வடிவத்தை அந்த இரும்பு துண்டில் கொடுப்பதற்கு நாம் விரும்புகின்றோமோ, எந்த பொருளாக அதை மாற்ற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அந்த பொருளாக, அந்த வடிவமாக அது எளிதாக மாறுகிறது. காரணம், நெருப்புக்குள்ளே வைத்து சூடேற்றப்பட்டதற்கு பின் அது எளிதில் வளைந்து கொடுக்கக்கூடிய, நெகிழ்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து விடுகிறது. அன்புகளே, சாதாரணமாக இரும்பை அடித்தால் அது மாறாது, உருவம் மாறாது. நெருப்புக்குள்ளே வைத்து பழுக்க காய்ச்சியதற்கு பின்பாக, நெருப்பை போன்று அதை சூடேற்றியதற்கு பின்பாக எளிதாக நாம் விரும்புகின்ற உருவத்திற்கு அது மாறுகிறது. ஆம், இதே போன்று ரமலான் மாதம் மனிதர்கள் தங்களை தாங்களே வடிவமைத்துக் கொள்வதற்கு, தங்களுக்கு ஈமானுடைய வடிவத்தை கொடுப்பதற்கு இப்போது நாம் குஃபுருடைய வடிவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், முனாஃபிகீன்களுடைய வடிவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், பெரும் பாவிகளுடைய வடிவத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாவிகளுடைய குணத்தை போக்கிவிட்டு, முனாஃபிகீன்களுடைய பண்புகளை போக்கிவிட்டு, காபிர்களுடைய பண்புகளை போக்கிவிட்டு, மூமீன்களுடைய பண்புகளோடு ஈமான்தாரிகளுடைய பண்பாக நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அதற்கு நம்முடைய குணங்களை எல்லாம் நாம் மாற்றி அமைக்க வேண்டும், நம்முடைய பழக்கங்களை எல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும், நமது வணக்க வழிபாடுகளை மாற்றி அமைக்க வேண்டும். சாதாரணமாக நினைத்தால் முடியாது. மனித மனம் தன்னை சுயமாக சீர்திருத்திக் கொள்வதற்கு, தன்னை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு ஒரு மனிதன் முற்படுகின்ற போது மனித மனம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாது. எப்படி நெருப்பு உலைக்குள் வைத்து பழுக்க காய்ச்சியதற்கு பின்பாக அந்த இரும்பு எடுத்து வைத்து அடிக்கின்ற போது அது வளைந்து கொடுக்கிறதோ, நெகிழ்ந்து கொடுக்கிறதோ, நாம் விரும்புகின்ற உருவத்தை, வடிவத்தை அந்த இரும்பு ஏற்றுக்கொள்கிறதோ, அதே போன்று மனிதன் ஆன்மீக உலைதான் ரமலான் மாதம். ரமலான் மாதம் ஒரு ஆன்மீகமான உலை. ஒரு மாத காலம் மனிதன் இந்த ஆன்மீக உலைக்குள் வைத்து காய்ச்சப்படுகின்றான், சூடேற்றப்படுகின்றான். இந்த நிலையில் மனிதனுடைய இயல்பு நளினமான முறையில் வளைந்து கொடுக்கக்கூடிய மனிதன் எப்படி அவனை உருவாக்க விரும்புகிறானோ அப்படியெல்லாம் வளைந்து கொடுப்பதற்கு ஏற்ற முறையில் அவனுடைய சுபாவம் மாறுகிறது. ஏன்? சாதாரணமாக திருந்தி வாழ நினைக்கின்ற மனிதனுக்கு தடையாக இருப்பது என்ன? ஷைத்தான். முதல் தடை
ஒரு மனிதன் தான் நல்லவனாக திரும்பி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற போது அவனுடைய ஆசைக்கு இடம் கொடுக்காமல் பழைய நிலையிலேயே அவனை தொடர்ந்து நீடிக்க செய்வதற்கு அடிப்படை காரணம், முதல் காரணம் ஷைத்தான். இப்போது ரமதான் மாதம் வருகிறது, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள், முதல் தடை அகற்றப்பட்டு விட்டது. இன்னும் சில போது மரதத்துல் ஜின், முரண்டு பிடிக்கின்ற ஜின்னுகள் மனிதனுக்கு தீங்கு செய்கின்றன, மனிதனை மாறவிடாமல் தடுக்கின்றன. இப்போது அப்படிப்பட்ட ஜின்னுகளுக்கும் அல்லாஹ் விலங்கிட்டு ஒதுக்கி வைக்கின்றான். அடுத்து மனித மனம் சாதாரணமாக நல்ல விஷயங்களுக்கு இணக்கம் தெரிவிக்க மாட்டாது, பிடிவாதமாக இருக்கும். இப்போது 30 நாட்கள் உண்ணாமல் பருகாமல் உடல் சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்யாமல் பல நேரங்களில் இரவில் உறக்கமில்லாமல் விழித்திருப்பது, இப்படி பசியோடும் தாகத்தோடும் கண் விழித்தும் இருக்கின்ற போது அவனுடைய மனோ இச்சை நொறுக்கப்படுகிறது, பலவீனப்படுத்தப்படுகிறது. ஆகவே அந்த தடையும் அகன்று விட்டது. ரமலான் மாதத்தின் மூலம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஷைத்தானை விட்டும் தடுத்து விட்டான், முரண்டு பிடிக்கின்ற ஜின்னுகளை விட்டும் தடுத்து விட்டான். மனிதனுடைய மிருக பலம் உண்டு அருந்தி வலுவடைந்திருக்கின்ற அந்த மிருக பலத்துக்கும் அல்லாஹ் பின்னடைவை ஏற்படுத்தி விட்டான். இந்த நிலையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துகின்றான். எப்படி? ஒரு மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும், தன்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு புத்தம் புது ஒரு நேரான வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற போது தனி ஒரு நபன், ஒட்டுமொத்த சமுதாயம் ஒரு திசையில் போய்கொண்டிருக்கிற போது ஒரு மனிதன் மட்டும் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அது சாதாரணமாக இயலுகின்ற காரியம் அல்ல. பழக்கத்தில் சொல்லுவார்கள், ஊரே ஓடுகின்ற போது சேர்ந்து ஓடுவது எளிது, ஆனால் ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒரு பக்கம் ஓடுகிற போது தான் எதிர் திசையில் ஓட வேண்டும், அது சாதாரண விஷயம் அல்ல. சமுதாயம், ஒட்டுமொத்த சமுதாயம் தவறான பாதையில் போய் கொண்டிருக்கிறார்கள், அவர்களோடு தானும் சேர்ந்து போவது எளிதாக இருக்கும். ஆனால் இதுதான் சரியான பாதை என்று சொல்லிவிட்டு சமுதாயம் செல்லுகின்ற திசைக்கு எதிர் திசையில் போவது மிகுந்த சிரமமான ஒன்று. ஆனால் ரமலான் மாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிறான் என்றால், எல்லோரும் நல்ல பாதையில் வருகிறார்கள். எங்கு பார்த்தாலும் ஒரே நோன்பாளிகள், சமுதாயம் முழுவதும் நோன்பு நோற்றிருக்கின்ற நோன்பாளிகளாகவே காட்சியளிக்கின்றார்கள். எங்கு பார்த்தாலும் ஒரே குர்ஆன் ஓதுகின்ற சப்தம், பள்ளிவாசல்கள் முழுவதும் குர்ஆன் ஓதுகின்ற நபர்களால் நிரம்பி வருகிறது. இரவு நேரத்தில் பார்த்தால் எங்கே எல்லா இடங்களிலேயும் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். வீடுகள் தோறும் பார்க்கிறோம், வீடுகள் தோறும் நோன்பாளிகளாக இருக்கின்றார்கள், வீடுகள் தோறும் தான தர்மங்கள் செய்யப்படுகிறது. இப்படி ஒட்டுமொத்த சமுதாயமும் நல்ல காரியங்களில் ஈடுபடுகின்றார்கள், ஒட்டுமொத்த சமுதாயமும் நற்காரியங்களில் ஈடுபடுகின்றார்கள். ஆம், இதன் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனி ஒரு நபர் அவன் திருந்த வேண்டும் என்ற நிலை இல்லாமல் ஒட்டுமொத்த சமுதாயத்தோடு சேர்ந்து திருந்துகின்ற வாக்கியத்தை அல்லாஹ் அவனுக்கு தருகின்றான். தனி ஒரு நபர் அவன் திருந்த நினைக்கிற போதுதான் சிரமம். ஆனால் இப்போது ஒட்டுமொத்த சமுதாயமும் நல்வழியில் செல்கிற போது அவர்களை தொடர்ந்து இவன் செல்வது மிக்க எளிதாக இருக்கிறது. அடுத்து பார்க்கின்றோம், ஒரு மனிதன் தன்னை திருத்தி அமைத்துக் கொள்வதற்கு 1 நாள் 2 நாள் என்று அவனுக்கு அவகாசம் கொடுக்கின்ற போது அவன் திருந்துவது இல்லை. ஆனால் ரமலான் என்பது 30 நாட்கள் கொண்ட ஒரு நீண்ட அவகாசம். 30 நாட்கள் ஒரு மனிதன் சில நல்ல குணங்களுக்கு தன்னை மாற்றிக்கொண்டு பழக்கப்படுத்திக் கொள்கிற போது, அந்த குணங்களை கடைபிடிப்பதற்கு பயிற்சி எடுத்துக் கொள்கின்ற போது அது அப்படியே அவனிடத்தில் தங்கிவிடுகிறது. ஆம் அன்புகளே, இவையெல்லாம் ஈமானுடைய உருவத்தை அவன் தன்னிலே ஏற்படுத்திக் கொள்வதற்கு சாதகமான முறையில் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கின்ற தன்மைகள். அதே போன்று வேறு சில சாதகமான சூழ்நிலைகளையும் அல்லாஹ் மனிதனுக்கு அமைத்துக் கொடுக்கின்றான். ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் தானாக திருந்த வேண்டும் என்று எதுவரைக்கும் விரும்பவில்லையோ அதுவரைக்கும்
அல்லாஹ் அவனை திருத்துவான் என்று எதிர்பார்க்க முடியாது. பலர் இப்படித்தான் கருதுகின்றார்கள், அல்லாஹ் என்னை திருத்துவான், அல்லாஹ் என் குணங்களை மாற்றுவான், அல்லாஹ் என்னுடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் மாற்றுவான், என்னுடைய வழக்க வழிபாடுகளை அல்லாஹ் மாற்றுவான். தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் மாற்றுவான். எப்போது மாற்றுவான்? நம்மை நாம் சுயமாக திருத்திக் கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எதுவரைக்கும் நாம் முடிவு செய்யவில்லையோ, நம்மை திருத்திக் கொள்வதற்கு நாம் எதுவரைக்கும் முயற்சி எடுக்கவில்லையோ அதுவரைக்கும் அல்லாஹ் நம்மை மாற்ற மாட்டான், மாற்றி அமைக்க மாட்டான். குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்லுகின்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஒரு சமுதாயம் தன்னைத்தானே திருத்திக் கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் அவர்களை திருத்த மாட்டான், திருத்தி அமைக்க மாட்டான். ஒரு மனிதன் தன்னிடத்தில் இருக்கின்ற தவறான தன்மைகளை போக்கிவிட்டு நல்ல தன்மைகளை தன்னிடத்தில் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று மனிதன் விரும்ப வேண்டும். அவன் விரும்பினால் அடுத்த அல்லாஹ்வுடைய விருப்பம் அவனுக்கு துணை சேர்க்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஹதீஸை குத்ஸியிலே குறிப்பிடுகின்றான், ஒரு அடியான் என் பக்கம் ஒரு ஜான் நெருங்கினால் அவன் பக்கம் நான் ஒரு முழம் நெருங்கி வருகின்றேன், அவன் ஒரு முழம் நெருங்கினால் 2 முழம் அவன் பக்கம் நான் நெருங்கி வருகின்றேன், அவன் என் பக்கம் நடந்து வந்தால் அவன் பக்கம் நான் ஓடி வருகின்றேன். என்ன பொருள்? நாம் திருத்திக் கொள்ள வேண்டும், நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் நாம் திருந்துவதற்கு அல்லாஹ் 2 அடி உதவி செய்கின்றார். நாம் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கின்றோமோ அது நம்முடைய முயற்சி. அல்லாஹ்வுடைய தௌஃபீக், அவன் மாற்றிக்கொள்வதற்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கின்ற வாய்ப்புகள் நாம் எடுக்கின்ற முயற்சியை விட அல்லாஹ் தருகின்ற பாக்கியம் அதிகமாக இருக்கும். ஆனால் நாம் சுயமாக முயற்சி எடுக்காமல் அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்ப்பது அர்த்தமில்லாத ஒன்று. ஆக அன்புகளே, புனிதமிக்க ரமலான் மாதம் நம்மை நாம் திருத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற ஒரு அருமையான பயிற்சியின் காலகட்டம். சரி, எதிலே நாம் திருத்திக் கொள்வது? மனிதன் நினைக்கின்றான், பெரும்பாலான மக்களுடைய மனநிலை இதுதான், இபாதத்திலே வணக்கத்திலே நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். தொழுகையிலே கவனம் இல்லாமல் இருந்தோம், இப்போ தொழுகையிலே கவனத்தோடு இருப்போம். குர்ஆன் ஓதுவதில் பொறுப்பில்லாமல் இருந்தோம், இப்போது பொறுப்பான முறையில் குர்ஆனை ஓதுவோம். திக்ரு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இருந்தோம், இப்போது திக்ரு அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு திக்ரு செய்வோம். துஆ செய்கின்ற பழக்கம் இல்லாமல் இருந்தது, பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இருந்தது. ரமலான் மாதம் வந்துவிட்டது, பிரார்த்தனை செய்வோம், பாவ மன்னிப்பு தேடுவோம். இப்படி தொழுகை, நோன்பு, திக்ரு, பிரார்த்தனை, இப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகளில் தன்னை திருத்தி அமைத்துக் கொள்ள, தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ள அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற சந்தர்ப்பம் என்று பெரும்பாலும் கருதுகின்றார்கள். ஆனால் அன்புக்குரியவர்களே, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதன் ரமலான் மாதத்தில் எல்லா துறைகளிலேயும் தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா துறைகளிலேயும், வணக்கத்தில் மட்டுமல்ல, தன்னுடைய குணங்களிலேயும். வாய்மையான மூமின்கள், உண்மையான முஸ்லிம் மூமினுடைய குணங்கள் எவையோ அந்த குணங்களுக்கு நம்முடைய குணங்களை மாற்றி அமைக்க வேண்டும். இன்று பார்க்கிறோம், நம்முடைய குணங்கள் எப்படி இருக்கிறது? முஸ்லிமான மக்களுடைய குணம் இன்று நம்மிடத்தில் இல்லை. முனாஃபிக்குடைய குணம் இருக்கிறது, காஃபிர்களுடைய குணம் இருக்கிறது, யூதர்களுடைய குணம் இருக்கிறது, மஜூசிகள், நெருப்பு வணங்குகின்ற மஜூசிகளுடைய குணம் இருக்கிறது. சிலர் பார்த்தால் பேச ஆரம்பித்து விட்டாலே பொய் தான், பேச ஆரம்பித்து விட்டால் பொய். வாக்கு கொடுத்தால் மாறு செய்வார்கள், வாக்கு நிறைவேற்ற மாட்டார்கள். நம்பினால் துரோகம் செய்கின்றார்கள். சண்டை சச்சரவு என்று வந்துவிட்டால் கீழ்த்தரமான முறையில் இறங்கி பேச ஆரம்பித்து விடுகிறார்கள், செயல்பட ஆரம்பித்து விடுகிறார்கள். பேரளவில் அவர் பெயர் அப்துல்லா, பெயரளவில் அவருடைய பெயர் அப்துல் ரஹ்மான், பேர் தாங்கி முஸ்லீம். ஆனால் இப்போது சொல்லப்பட்ட இந்த பண்புகள் முனாஃபிகீன்களுடைய குணம். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயத்துல் முனாஃபிகி, முனாஃபிகீன்கள் நயவஞ்சகர்களின் அடையாளம்.
இதா ஹத்தஸ கதிப, அவன் பேசினால் பொய் தான் பேசுவான். வைதா வஅத, ஏதாவது வாக்குறுதி கொடுத்தால் அஹ்லஃப, அந்த வாக்குறுதிக்கு மாறு செய்வான். வைதா துமின, அவனை நம்பினால் ஹான, நம்பிக்கைக்கு துரோகம் செய்வான், மோசடி செய்வான். வைதா ஹாசம, சண்டை சச்சரவு என்று வந்துவிட்டால் ஃபஜர, கீழ்த்தரமான முறையில் இறங்கி அசுத்தமான வார்த்தைகளை, தரந்தாழ்ந்த வார்த்தைகளை பேசுவான், கீழான முறையில் நடந்து கொள்வான். ஆம், முனாஃபிகீன்களுடைய பண்புகள் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று நம் சமுதாயத்தில் பலரிடத்தில் இதே குணம். பேசினால் பொய்தான், கொடுக்கின்ற வாக்கை நிறைவேற்றுவதே இல்லை, நம்பிக்கை மோசடி, சண்டை சச்சரவு என்று வந்துவிட்டால் கீழ்த்தரமான முறையில், தரந்தாழ்ந்த முறையில் அவர்கள் பேச ஆரம்பித்து விடுவார்கள், கூச்சல் போடுவார்கள். இப்படி முனாஃபிகீன்களுடைய சுபாவத்தை வைத்திருக்கின்றார்கள். ஆனால் பேரில் முஸ்லிம்கள் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நம்முடைய குணங்களையும் மாற்ற வேண்டும். எப்படி? நான் பேசினால் உண்மையை தான் பேசுவேன், உண்மைக்கு புறம்பாக ஒருபோதும் பேச மாட்டேன். அதற்கு இந்த ஒரு மாத காலம் நான் பயிற்சி எடுத்துக் கொள்வேன். ரமலானுடைய பிறை கண்டதில் இருந்து பெருநாள் பிறை காணுகின்ற வரைக்கும் இடையில் கணிகின்ற 30 நாட்கள், ஒரு மாத காலம், ஒரு பொய் கூட நான் இரவிலோ பகலிலோ காலையிலோ மாலையிலோ எந்த நேரத்திலும் ஒரு பொய் கூட நான் பேச மாட்டேன். ஒரு மாத காலம் பொய் இல்லாமல் என்னுடைய நாவை நான் பாதுகாப்பேன். என்னுடைய நாவு பேசுகின்ற அத்தனையும் உண்மையாகத்தான் இருக்கும். உண்மை பேசுவதற்கு பயிற்சி எடுத்துக் கொள்வது. 2, இந்த ஒரு மாத காலம் நான் வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். கழுத்தை அறுத்தாலும் சரி, கொடுத்த வாக்கை நான் மாறு செய்ய மாட்டேன். அதே போன்று என்னை யாரேனும் நம்பினால் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வேன். நம்பிக்கைக்கு துரோகம் செய்யும் விதமாக நான் நடக்க மாட்டேன், நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வேன். சச்சரவுகள் என்று வந்துவிட்டால் நான் கண்ணியத்தோடு நடந்து கொள்வேன். தரந்தாழ்ந்த முறையில் யாரிடத்தில் நான் சண்டையிட மாட்டேன். சண்டை வந்தாலும் சரி, பிணக்குகள் ஏற்பட்டாலும் சரி, சச்சரவுகள் வந்தாலும் சரி, கண்ணியத்தோடு பேசுவேன். சண்டையிலும் கண்ணியத்தை காப்பாற்றுவேன். தரந்தாழ்ந்த வார்த்தைகளை பேச மாட்டேன். மிகுந்த ஒழுக்கத்தோடு நான் நடந்து கொள்வேன். ஆம், இப்படி முனாஃபிகீன்களுடைய குணங்களை விட்டுவிட்டு ஈமான்தாரிகளுடைய குணத்துக்கு நாம் மாற வேண்டும். ரமலானில் வெறுமனே வணக்க வழிபாடுகளில் மட்டும் மாற்றம் வந்தால் போதாது. வணக்க வழிபாடுகளில் முதன்மையாக மாற்றங்கள், திருத்தங்கள், முன்னேற்றங்கள் வர வேண்டும். அதே போன்று நம்முடைய குணங்களிலேயும் மாற்றங்கள் வர வேண்டும். அடுத்து நம்முடைய பழக்கங்கள், சாதாரண பழக்கங்களை பார்க்கலாம், மாற்றார்களின் பழக்கங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. அன்புகளே, முஸ்லிம் அல்லாத மக்களிடத்தில் என்ன பழக்கங்கள் இருக்கிறதோ அத்தனை பழக்கங்களும் நம்மிடத்தில் இருக்கின்றன. ஒவ்வொரு துறையிலும் உடை எடுத்தாலும் சரி, சிகை அலங்காரம், முடியினுடைய அலங்காரத்தை எடுத்தாலும் சரி, அல்லது பேசுகின்ற பேச்சின் தோரணை, ஒவ்வொன்றிலேயும் மாற்றார்களை இன்று நாம் அப்படியே காப்பி அடிக்கின்றோம். குறிப்பாக ஐரோப்பியர்களை நாம் காப்பி அடிக்கின்றோம். அந்த சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகர்களை நாம் காப்பி அடிக்கின்றோம். அல்லது அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை நாம் காப்பி அடிக்கின்றோம். அல்லது கிரிக்கெட் வீரர்கள், விளையாட்டு வீரர்கள் என்று சொல்லப்படுகிறது, அப்படிப்பட்ட விளையாட்டுக்காரர்களை நாம் இன்று காப்பி அடிக்கின்றோம். உண்மையில் நாம் யாரை காப்பி அடிக்க வேண்டும்? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பழக்கங்களை கடைபிடித்தார்கள்? அல்லாஹ்வின் தூதருடைய விருப்பம் எப்படி இருந்தது? அல்லாஹ்வின் தூதர் எதை விரும்பினார்கள்? அல்லாஹ்வின் தூதர் எதை வெறுத்தார்கள்? அல்லாஹ்வின் தூதர் எப்படி உடை உடுத்தினார்கள்? அல்லாஹ்வின் திருத்தூதர் எதை பிரியத்தோடு உண்டார்கள்? ஒவ்வொன்றிலேயும் அல்லாஹ்வின் தூதரை பார்த்து காப்பி அடிக்க வேண்டிய நாம் பெருமானாரை காப்பி அடிப்பதுதான் மூமினுடைய சுபாவம், ஈமான்தாரிகளுடைய சுபாவம். ஆனால் அதை விட்டுவிட்டு சினிமா நடிகர்களையும், அரசியல் தலைவர்களையும், விளையாட்டு வீரர்களையும், மேற்கத்திய நாகரிகம் என்ற பேரில் அநாகரிகத்தையும் நாம் இன்று பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் முஸ்லிம்களுடைய நிலையில் நாம் வாழவில்லை, மாற்றார்களின் கலாச்சாரத்தை கையில் எடுத்திருக்கின்றோம்.
அன்புகளே, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில போதனைகளை சில முறை சொன்னார்கள், ஒரு முறை சொன்னார்கள். சில போதனைகளை 2 முறை, 3 முறை, 5 முறை எல்லாம் சொன்னார்கள். ஆனால் ஒரு போதனையை 82 முறைக்கும் அதிகமாக சொன்னார்கள். அருமை சஹாபா பெருமக்கள் அல்லாஹ்வின் தூதர் இந்த போதனையை அடிக்கடி அடிக்கடி திரும்ப திரும்ப சொன்ன போது எண்ணிக்கொண்டு வருகின்றார்கள். ஒரு தோழர் சொல்கிறார், நான் பெருமானார் 82வது முறை இந்த போதனையை சொன்ன போது நான் கேட்டிருக்கிறேன், எண்ணி இருக்கிறேன். அது என்ன போதனை? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். மாற்று சமுதாயத்திற்கு ஒப்பாக யார் நடந்து கொள்கிறாரோ அவர்களை சார்ந்தவர், என்னை சார்ந்தவர் அல்ல. என்னை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்றால் நான் எப்படி நடந்தேனோ, நான் எதை விரும்பினேனோ அதே விதமாக நடக்க வேண்டும். நான் விரும்பியதை விரும்ப வேண்டும், நான் வெறுத்ததை வெறுக்க வேண்டும். என்னுடைய போக்கு என்னவோ அந்த போக்கை அவருடைய தன் போக்காக மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர்தான் என்னை பின்பற்றுகின்றவர். என்னை முற்றாக மறந்துவிட்டு என் விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் என் அல்லாத மாற்றார்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், நெருப்பு வணங்குகின்ற மஜூசிகள், அல்லது நம் சமகாலத்தில் இன்று வாழுகின்ற சினிமா நடிகர்கள், அரசியல் தலைவர்கள், மேற்கத்திய நாகரிகம் என்ற பேரில் வெள்ளையர்களின் அந்த கலாச்சாரம், இவற்றை நாம் இன்று பெரிதாக மதித்து பெரிதாக கருதி அவர்களை போன்று முடிவெட்டே, அவர்களை போன்று உடை உடுத்தே, அவர்களை போன்று பேச, அவர்களை போன்று நடக்க, அவர்கள் செய்வதுதான் நாகரிகம் என்ற பேரில் நாம் நடக்க முற்படுகின்றோம் என்று சொன்னால் மாற்றார்களின் கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றோம். புனிதமிக்க ரமலான் மாதம் நம் கலாச்சாரத்தையும் மாற்றி அமைக்க வேண்டும். நமது வணக்கத்தை மட்டுமல்ல, நமது குணங்களை மட்டுமல்ல, நமது அன்றாட கலாச்சாரங்களையும் மாற்றி அமைக்க வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 1 மாத கால அவகாசத்தை கொடுத்திருக்கின்றான். அதே போன்று நம்முடைய தொடர்புகளையும் நாம் மாற்றி அமைக்க வேண்டும். இன்று பார்க்கின்றோம், மனிதன் யார் யாரோடு தொடர்பு வைத்திருக்கின்றான். சில தொடர்புகள் அவனை அழித்து நாசமாக்கி விடுகின்றன. இதுவரைக்கும் அவன் நல்ல மனிதனாக இருந்தான், நல்ல ஒரு வாலிபன், ஒழுக்கத்தில் உயர்ந்தவன், பண்பாட்டில் சிறந்தவன், சமுதாயத்தில் மதிக்க தகுந்தவனாக இருந்தான். திடீரென்று பார்க்கிறோம், அவனுடைய ஒழுக்கத்தில் சரிவு ஏற்படுகிறது, மோசமான நிலைக்கு மாறுகின்றான், இழிவான காரியங்களை செய்கின்றான். அவனுடைய நிலையே தலைகீழாக மாறிவிட்டது. என்ன என்று பார்த்தால், பழகக்கூடாத ஒருவனோடு பழக ஆரம்பித்தான். யாரோடு நட்பு கொள்ளக்கூடாதோ, யாரோடு சகவாசம் கொள்ளக்கூடாதோ அப்படிப்பட்ட ஒருவனை நண்பனாக தேர்ந்தெடுத்து சகவாசம் கொண்டு பழக ஆரம்பித்தான். அவனுடைய குணங்கள், அவனுடைய செயல்பாடுகள் அத்தனையும் தலைகீழாக மாறிவிட்டன. மதிக்கப்பட்ட அவன் இப்போது வெறுக்கப்படுகின்றான். அன்போடு பார்க்கப்பட்டவன் வெறுப்போடு அவன் ஒதுக்கப்படுகின்றான். காரணம், அவனுடைய சகவாசம் சரியாக இல்லை, அவனுடைய தோழமை சரியாக இல்லை, நல்லவர்களோடு அவனுக்கு நட்பு இல்லை, தீயவர்களோடு நட்பு வைத்திருக்கின்றான். ஆம், ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் இந்த 1 மாத காலம் சரியான தொடர்புகளை மட்டும்தான் நான் வைத்துக் கொள்வேன், வளர்த்துக் கொள்வேன். பிழையான தொடர்புகள், பிழையான தோழமைகள், சகவாசங்கள் அறுத்து எரிந்து விடுவேன், துண்டித்து விடுவேன். அவர்களோடு எனக்கு எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. அன்புகளே, ரமலான் மாதம் ஒரு மனிதன் தன்னை முற்றாக மாற்றிக் கொள்வதற்கு, தன்னை தலைகீழாக சரியான பாதையில் தன்னை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அவகாசம். அதற்கு ஏற்ற முறையில் தான் ஷைத்தானை மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ள முடியாமல் மாற்றிக்கொள்ள முற்படுகின்ற போது தடுக்கக்கூடிய தடைகள் ஷைத்தான், மனோ இச்சை, சில ஜின்னுகள், இவற்றுக்கெல்லாம் அல்லாஹ் விலங்கிட்டு ஒதுக்கி வைக்கின்றான். ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு விட்டார்கள், முரண்டு பிடிக்கின்ற ஜின்னுகளும் விலங்கிடப்பட்டு விட்டன. நோன்பு நோற்றதன் காரணமாக மனிதனுடைய மனோ இச்சை ஒடுக்கப்படுகிறது, முடக்கப்படுகிறது, ஒதுக்கி வைக்கப்படுகிறது. இப்போது அவன் தன்னை எப்படி மாற்றிக்கொள்ள நினைக்கிறானோ அதற்கு எந்த தடையும் இல்லை. அது மட்டுமல்ல, அவன் எப்படி தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ள விரும்புகிறானோ அதற்கு ஏற்ற முறையில் தான் ஒட்டுமொத்த சமுதாயமும் எங்கு பார்த்தாலும் ஒரே நோன்பாளிகள், எல்லோரும் குர்ஆன் ஓதுகின்ற மக்கள், எல்லோரும்
தான தர்மம் செய்கின்றார்கள், எல்லோரும் தொழுகையில் ஈடுபடுகின்றார்கள். இப்படி நற்காரியங்களில் ஒட்டுமொத்த சமுதாயம் ஈடுபடுகிறது. அப்படி ஈடுபடுகிற போது தானும் அதை போன்று மாற்றிக்கொள்ள அவன் நினைக்கின்ற போது தன்னை மாற்றிக்கொள்வது அவனுக்கு எளிதாக இருக்கிறது. அன்புக்குள்ளே ரமலான் மாதம் இதற்காகத்தான் அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். ரமலான் மாதத்தை அல்லாஹ் இதற்காகத்தான் கொடுத்திருக்கிறான். இந்த காலகட்டத்தில் ஒரு சிறு முயற்சி நாம் எடுத்தால் போதும், அல்லாஹ்வுடைய கருணை பெருவெல்லம் நம்மை அரவணைத்து நாம் விரும்புகின்ற வழியில் நம்மை அதிகமாக முன்னேற்றத்தில் எடுத்து செல்லும். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்றான், மன் ஜாஹத ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. நம்முடைய பாதையில் யார் சிறு முயற்சி செய்கின்றாரோ அவருக்கு நாம் பல்வேறு பாதைகளை திறந்து விடுவோம். ஹதீஸே குத்ஸிலே அல்லாஹ் சொன்னானே, அடியானே, என் பக்கம் நீ ஒரு ஜான் நெருங்கினால் உன் பக்கம் நான் ஒரு முழம் நெருங்குவேன். ஒரு முழம் என் பக்கம் நீ நெருங்கினால் 2 முழம் உன் பக்கம் நான் நெருங்குவேன். நீ நடந்து வந்தால் உன் பக்கம் நான் ஓடி வருவேன் என்று அல்லாஹ் சொன்னானே. அந்த ஹதீஸினுடைய பொருள் என்ன? நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஈமானுடைய வழித்தடத்தில் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஈமான்தாரிகளுடைய அச்சில் தன்னை ஊற்றி வார்த்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு சிறு முயற்சி நீ எடுத்தால் அந்த முயற்சி வெற்றியாவதற்கு நான் உனக்கு அதை போன்று பன்மடங்கு என் புறமிருந்து தௌஃபீக் செய்வேன். என் புறமிருந்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு, அது உனக்கு கைகூடுவதற்கு நான் அருள் புரிவேன். அதைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், மன் ஜாஹத ஃபீனா. நம்முடைய பாதையில் யார் முயற்சி எடுக்கின்றாரோ லனஹ்தியன்னஹும் சுபுலனா, அவருக்கு பல்வேறு பாதைகளை திறந்து கொடுப்போம். நீ ஒரே ஒரு பாதை என்று கருதி முயற்சி எடுத்தாய், அல்லாஹ் உன் நோக்கத்தை அடைவதற்கு, நீ நினைத்த அந்த காரியத்தில் வெற்றி வாகை சூடுவதற்கு ஒரு பாதை அல்ல, எத்தனையோ பாதைகள் இருக்கிறது என்று பல பாதைகளை அல்லாஹ் திறந்து விடுகின்றான். அன்புகளே, இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு செய்கின்ற பெரும் பேறு. அதே போன்று புனிதமிக்க ரமலான் மாதம் எப்படியாவது நம் கடந்த கால வாழ்க்கையில் நிகழ்ந்துவிட்ட பாவக்கரைகளை அழிப்பதற்குண்டான மக்ஃபிரத் என்ற மன்னிப்பை நாம் பெற்றுவிட வேண்டும். அதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற சந்தர்ப்பம். ரமலான் மாதம் எப்படியாவது ரமலான் முடிவதற்குள் அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விட்டான். நான் உளமாறே, உள்ளம் வெதும்பே, கண்ணீர் மல்கே, தடுதழுத்த குரலில் பல முறை அல்லாஹ் இடத்தில் நான் கெஞ்சி கேட்டேன். நிச்சயமாக அல்லாஹ் என்னை மன்னித்து விட்டான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு மனமாற தௌபா செய்திருக்க வேண்டும். மனம் உருக அல்லாஹ் இடத்தில் கெஞ்சி கேட்டிருக்க வேண்டும். அதற்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற சந்தர்ப்பம். அத்தோடு குறிப்பாக ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். அன்புக்குள்ளே, இங்கே அமர்ந்திருப்பவர்களெல்லாம் பெரும்பாலும் இளைஞர்கள். ஆனால் சற்று வயது முதிர்ச்சி அடைந்து விட்டவர்களாக இருந்தால், ஏன் இளைஞர்களும் கருதலாம், இது நம்முடைய வாழ்நாளின் கடைசி ரமதானாக இருக்கலாம் என்ற உணர்வோடு இந்த ரமதானை நாம் அணுக வேண்டும். ஏன் கபரஸ்தானை திறந்து பார்த்தால், கேட்டு அங்கே அடைக்கப்பட்டிருக்கிற கபரஸ்தானை திறந்து பார்த்தால் அங்கே எல்லோருமே 95 வயதை தாண்டிவிட்டு தள்ளாத முதியவர்கள் அடக்கப்பட்டிருப்பவர்கள், முதியவர்களும் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். 60, 50, 40, 30, 20 நம்மை போன்று துடிப்பான சூடான இரத்தம், முறுக்கு ஏறிய நாடி நரம்புகள், அப்படிப்பட்ட இளைஞனுடைய கபர்கள் பல அங்கே காண கிடைக்கின்றன. இளமையிலும் மரணம் வரலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் பருவமடைய வேண்டும், அதற்கு இந்த வயது, திருமணம் நடக்க வேண்டும், அதற்கு இந்த வயது, ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் இருக்கிறது. மவுத்துக்கு எந்த அல்லாஹ் ஒரு காலம் வைக்கவில்லை. பிறந்த குழந்தை 6 மணி நேரத்துக்குள்ளே இறந்து போய்விடலாம், 6 நாட்களுக்குள்ளாக இறந்து விடலாம், 6 வயதை அடைவதற்கு முன்பாக இறந்து விடலாம். மவுத்துக்கு அல்லாஹ் எந்த ஒரு காலத்தையும் வரையறையாக அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. அன்புகளே, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரமலான் நம்முடைய வாழ்நாளின் கடைசி ரமலானாக இருக்கலாம் என்ற எண்ணத்தோடு, உணர்வோடு இந்த ரமலானை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் முன்வர வேண்டும். மொத்தத்தில் ரமலான் மாதம் ஈமான்தாரி மூமின்கள், ஒவ்வொரு மனிதனும் தன்னை ஈமானுடைய அச்சில்
வார்த்தெடுத்துக் கொள்வதற்கு ஈமானை அல்லாஹ் ஆன்மீக உலையாக ஆக்கி இருக்கிறான். எப்படி இரும்பு, அந்த இரும்பை நாம் விரும்புகின்ற வடிவத்தில் மாற்றி அமைப்பதற்காக நெருப்பு உலையில் போட்டு பழுக்க காய்ச்சியதற்கு பின்பாக எடுத்து அடிக்கின்ற போது அது நெகிழ்ந்து கொடுக்கிறது. உருண்டையாகவோ தட்டையாகவோ நீளமாகவோ குட்டையாகவோ எப்படி மாற்றி அமைக்க விரும்புகிறோமோ அந்த முறையிலெல்லாம் அது உருவத்தை ஏற்றுக்கொள்கிறது. அதே போன்றுதான் நம்முடைய அகம் எப்படிப்பட்ட உருவத்தை, எப்படிப்பட்ட பழக்கங்களை, எப்படிப்பட்ட குணங்களை, எப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகளை, இபாதத்துகளை நமக்குள் நாம் ஏற்படுத்திக் கொள்ள விரும்புகிறோமோ அதற்கெல்லாம் பொருத்தமான ஒரு நிலையை தருகின்ற ஒரு ஆன்மீக உலைதான் இந்த ரமலான் மாதம். அன்புக்குள்ளே இதை நாம் சரியாக புரிந்து கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ் ரமலான் மாதத்தை சரியாக நாம் பயன்படுத்திக் கொள்வோம். இல்லை ஏதோ பகலிலே நோன்பு வைத்தோம், இரவிலே தராவீஹ் தொழுதோம், கொஞ்சம் குர்ஆன் ஓதினோம், முடிந்தது. அத்தோடு ரமலானோடு நம்முடைய பழக்க வழக்கம், அந்த ரமலானிலே மேற்கொண்ட காரியங்களும் முடிந்தது. இனி அடுத்த ரமலான் வந்தால் தான் நோன்பு, இனி அடுத்த ரமலான் வந்தால் தொழுவோம், அடுத்த ரமலான் வந்தால் குர்ஆன் ஓதுவோம், இந்த ரமலானுக்கு ரமலான் நாங்கள் மாறுவோம், அடுத்து பழைய நிலைக்கு போய்விடுவோம் என்ற நிலைதான் நமக்கு நீடிக்கும். எதுவரைக்கும் ரமலான் ஒரு ஆன்மீக உலை, நம்மை நாமே அந்த உலைக்குள் போட்டு பழுக்க காய்ச்சியதற்கு பின் ஈமானுடைய அச்சில் நம்மை வார்த்தெடுத்துக் கொள்ள வேண்டும். முனாஃபிக்குகளுடைய அச்சில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், காஃபிர்களுடைய அச்சோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்தவர்கள் யூதர்களுடைய அச்சில் நாம் இன்று நெருப்பு வணங்குகின்ற மஜூசிகளுடைய அச்சில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த குணங்கள், ஒழுக்கங்கள், பண்பாடுகள் அனைத்தையும் அறுத்து எறிந்துவிட்டு வாய்மையான மூமீன்கள், அல்லாஹ் பிரியப்படுகின்ற மூமீன்கள் எப்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள, மாற்றிக்கொள்ள, திருத்திக் கொள்ள அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் தான் ரமலான். அன்புக்குள்ளே இன்று நாம் எந்த பாதையில் போய் கொண்டிருக்கிறோம்? நரகத்தை நோக்கிய பாதை. பலருடைய செயல்பாடு அப்படித்தான். வெளிப்படையாக பார்க்கின்ற போது பேரளவில் இஸ்லாமிய பேரை வைத்திருக்கிறார்கள், இஸ்லாமிய பேர் வைத்திருக்கிறார்கள். ரேஷன் கடையில் முஸ்லிம்களுடைய அட்டவணையில் நம்முடைய பேர் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் இடத்தில் ஒரு அட்டவணை இருக்கிறது. வாய்மையான மூமின்களுக்கு அல்லாஹ் ஒரு அட்டவணை வைத்திருக்கிறான். அந்த அட்டவணையில் நம்முடைய பேரிடெல்லாம் இருக்குமா என்று கேட்டால் சந்தேகம். உண்மையான மூமின்களுடைய பெயர்கள் மட்டும்தான் அங்கே இருக்கும், மற்ற பெயர்கள் எல்லாம் அங்கே இருக்க மாட்டாது. நாம் நினைத்துக் கொண்டோம் ரேஷன் கடையிலே அல்லது வாக்கு செலுத்துகின்ற அந்த இடத்திலே முஸ்லிம்களுடைய வரிசையில் அட்டவணையில் நம்முடைய பேர் இருக்கிறது, நாமும் முஸ்லீம் என்று. நிச்சயமாக இல்லை. முஸ்லிமான தாய் தகவல்களுக்கு பிறந்து விட்டோம் என்ற காரணத்தாலோ, ரேஷன் கடையில் நம்முடைய பெயர்கள் முஸ்லிம்களுடைய அட்டவணையில் இடம்பெற்றிருக்கின்ற காரணத்தாலோ, வாக்குச்சீட்டு வாக்குரிமை செலுத்துகின்ற இடத்தில் அந்த வரிசையில் நம்முடைய பேர் இடம்பெற்றிருக்கின்ற காரணத்தாலோ உண்மையான முஸ்லிம்களாக ஆகிவிட முடியாது. அல்லாஹ்விடத்தில் ஒரு பேர் வரிசை இருக்கிறது, மலாயிக்கத்துமார்களால் பதிவெடுக்கப்பட்டது. அந்த பதிவேட்டில் நம்முடைய பெயர் இடம்பெற வேண்டும். அங்கே இடம்பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் உண்மையான முஸ்லிம்களாக நம்முடைய அனைத்து செயல்பாடுகளையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி? சொர்க்கத்தை நோக்கித்தான் நம்முடைய முயற்சி இருக்க வேண்டும். என்னுடைய முயற்சி ஒவ்வொரு நாளும் சொர்க்கத்தை நோக்கிய முயற்சி. என்னுடைய முயற்சி அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துகின்ற முயற்சி. என்னுடைய முயற்சி மௌத்துக்கு பிந்திய நிரந்தரமான மறுமை வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற முயற்சி. இப்படியாக நம்முடைய முயற்சி உண்மையான முஃமின்களுடைய முயற்சியாக அல்லாஹுவை நோக்கி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நோக்கி, சொர்க்கத்தை நோக்கி, மறுமையின் வெற்றியை நோக்கி, குர்ஆனுக்கு செயல் வடிவம் கொடுப்பதை நோக்கி, இஸ்லாம் சொல்லுகின்ற போதனைகளை தன் வாழ்க்கையில் முழுமையாக கடைபிடிப்பதை நோக்கி நம்முடைய செயல்பாடுகள், முயற்சிகள் அமைந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அல்லாஹ்விடத்தில் இருக்கின்ற அந்த பட்டியலில், முஸ்லிம்களுடைய அந்த பேர் பட்டியலில் நம்முடைய பேரும் இடம்பெற்றிருக்கும். ஆனால் வெறுமனே அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம், அப்துல் குத்தூஸ் என்று பேர் மட்டும் வைத்துவிட்டு நோக்கமும் கவனமும் சிந்தனையும் முயற்சியும் பழக்கமும் ஒழுக்கமும் பண்பாடும் செயல்பாடும் சிந்தனையும் செயலும் காஃபிர்களுடைய போக்காக, முனாஃபிக்குகளுடைய போக்காக, யூத கிறிஸ்தவருடைய போக்காக இருந்தால் அல்லாஹ்வுடைய பட்டியலில் நம்முடைய பெயர் இடம்பெற மாட்டாது.
இந்த ரமலான் அல்லாஹ் நம்மை மாற்றார்களின் பட்டியலில் இருந்து விடுவித்து அல்லாஹ் இடத்தில் இருக்கக்கூடிய மூமின்களுடைய பட்டியலில் நம்முடைய பெயர்களை பதிவு செய்து கொள்வதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற சந்தர்ப்பம். ஆகவே அன்புக்குரியவர்களே, முழுக்க நம்முடைய வாழ்க்கையை இந்த ரமலானில் மாற்ற வேண்டும். முழுக்க உச்சியில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும், காலையில் எழுந்ததில் இருந்து இரவில் படுக்க செல்லுகின்ற வரைக்கும், நாம் நினைவு தெரிந்த நாளில் இருந்து சக்கராத்தின் மடியேறுகின்ற வரைக்கும் நம்முடைய முழு வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் தீனுல் இஸ்லாம் சொல்லுகின்ற முறையில் மாற்றிக் கொள்வதற்கு முயற்சி எடுப்பதற்கு உழைப்பெடுப்பதற்கு இதை களமாக இந்த ரமலானை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். உண்மையில் அதற்குத்தான் அல்லாஹ் இந்த ரமலானை கொடுத்திருக்கிறான். ஏதோ பகலிலே நோன்பு வைத்தோம், இரவிலே தராவீஹ் தொழுதோம், கொஞ்சம் குர்ஆன் ஓதினோம், 30 நாள் முடிந்தது, அத்தோடு வணக்கம் முடிந்தது, இனி அடுத்த வருடம் என்று வருடம் சொல்லிவிட்டு போவதற்காக வேண்டி இந்த மாதத்தை அல்லாஹ் தரவில்லை. ஒரு ரமலான் வந்துவிட்டது என்று சொன்னால் அவன் முழுமையாக மாற வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் எதிர்பார்க்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்கிறான்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ள முத்தகீன்களாக மாற வேண்டும். சாதாரண முஃமின்கள் அல்ல, சாதாரண முஸ்லிம்களாக அல்ல, அல்லாஹ்வுடைய அச்சத்தை நெஞ்சத்தில் கொண்டு வாழுகின்ற முஸ்லிம்களாக ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வுடைய அச்சம் நெஞ்சத்தில் மேலோங்கி இருக்க வேண்டும். கூட்டத்தில் இருந்தாலும் சரி, தனிமையில் இருந்தாலும் சரி, வெளிச்சத்தில் இருந்தாலும் சரி, இருட்டில் இருந்தாலும் சரி, ஊரில் இருந்தாலும் சரி, அயலூரில் இருந்தாலும் சரி, அறிமுகமான மக்களுக்கு மத்தியில் இருந்தாலும் சரி, அறிமுகம் அற்றவர்களுக்கு மத்தியில் இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலேயும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் என் பேச்சுக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறான். என் உள்ளத்தில் ஓடுகின்ற உணர்வுகளை அல்லாஹ் அணுவாக அறிந்து கொண்டிருக்கிறான். இந்த நிலையில் அல்லாஹ் பார்க்கின்ற, என் பேச்சுக்களை கேட்கின்ற, என் உள்ளத்து உணர்வுகளை அறிந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய, அல்லாஹுவால் தடுக்கப்பட்டு அல்லாஹ் சபிக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய தண்டனைக்குரிய எந்த ஒரு பாவகாரியத்தையும் நான் செய்ய மாட்டேன். இந்த எண்ணம், அல்லாஹ்வுடைய அச்சம் மேலோங்க, அல்லாஹ் தடுத்திருக்கின்ற எந்த ஒரு பாவத்தையும் செய்ய மாட்டேன். எந்த இடமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய அச்சம் அந்த பாவத்தை செய்ய விடாமல் அவனை தடுத்து விட வேண்டும். அந்த பக்குவ நிலைக்கு, பண்பட்ட நிலைக்கு அவன் வந்து சேர வேண்டும். அதற்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. சுருக்கமாக சொன்னால், இந்த ரமலான் 1 மாத காலம் தன்னை முத்தகியாக ஒவ்வொரு மனிதனும் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அச்சத்தால் எந்த ஒரு பாவமும் இனி என் வாழ்நாளில் நான் செய்ய மாட்டேன். முழுக்க அல்லாஹ் பிரியப்படுகின்றவற்றை மட்டும்தான் நான் செய்வேன். அல்லாஹ் அனுமதித்திருக்கின்றவற்றை மட்டும்தான் நான் செய்வேன். அல்லாஹ் பொருந்து ஏற்றுக்கொள்ளுகின்ற பாதையில் மட்டும்தான் என் வாழ்க்கையை நடத்தி செல்வேன். அல்லாஹ் வெறுக்கின்ற பாதையில், அல்லாஹ் சபிக்கின்ற பாதையில், அல்லாஹ் எச்சரித்திருக்கின்ற வழியில் நான் என் வாழ்க்கையில் போக மாட்டேன் என்ற வைரம் கொண்ட உறுதியை எடுத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பமாகத்தான் புனிதமிக்க ரமலானை ஆக்கி கொடுத்திருக்கின்றான். ஆக அன்புகளே, தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரமலான் மாதம் என்பது நம்மை வாய்மையான மூமின்களாக, முஸ்லிம்களாக, வெறும் வணக்கத்தில் மட்டுமல்ல, வணக்க வழிபாடுகளிலேயும், குணங்கள், குண ஒழுக்க பண்பாடுகளிலேயும், நம்முடைய தொடர்புகள், நம்முடைய சம்பாத்தியம், நம்முடைய பேச்சு, அத்தனை விஷயங்களையும் நம்மை தலைகீழாக ஈமானுடைய அடித்தளத்தில் மாற்றி அமைத்துக் கொள்வதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அருமையான சந்தர்ப்பம் இந்த ரமலானுடைய மாதம் என்பதை சரியாக உணர்ந்து அந்த கோணத்தில் நாம் முயற்சி எடுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ரமலான் முடிகின்ற போது வாய்மையான முத்தகீன்களாக, அல்லாஹ்வுடைய அச்சம் நெஞ்சத்தில் மேலோங்க, என் வாழ்க்கையை எந்த பாவம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தாலும் சரி, ஒருபோதும் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன். கொள்ளையடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தாலும் சரி, குடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தாலும் சரி, அல்லது விபச்சாரத்துக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் சரி, அல்லது வேறு எந்த ஒரு பாவத்துக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அந்த வாய்ப்புகளை நான் ஒருபோதும் பயன்படுத்த மாட்டேன். அவற்றை தாண்டி, அவற்றை பொருட்படுத்தாமல் உதறிவிட்டு பரிசுத்தமான பாதையில் என் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன் என்ற உறுதியை நாம் வந்தடைய வேண்டும். அதுதான் தக்வாவுடைய வாழ்க்கை.
அந்த வாழ்க்கைக்காகத்தான், அந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் இந்த ரமதானை நமக்கு பயிற்சி களமாக, நம்மை நாம் உருவாக்கி கொள்ளுகின்ற களனாக, ஆன்மீக உலையாக அல்லாஹ் நமக்கு இதை ஆக்கி கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சரியான நோக்கத்தை புரிந்து சரியான முறையில் நடந்து சரியான நோக்கத்தை அடைந்தவர்களாக அல்லாஹ் இந்த புனித ரமதானில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். போன தடவை அந்த கியாமுல்லைல் தொழுகிறதையும் ரெண்டு ஜமாத்தா தொழுகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அதை தொடர்ந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. என்னென்னா, ஒரு பள்ளிவாசலில் 2 சலாம் தொழுதுறாங்க. அவங்க இங்கேருந்து கிளம்பி வேற ஒரு பள்ளிவாசலில் இன்னொரு 2 சலாம் தொழுகிறாங்க. இந்த மாதிரி 2 ஜமாத்தை தொழுகலாம். ஒரே நபர் ஒரு பள்ளிவாசலில் கொஞ்சம் ஆரம்பிச்சு அது தவறு இல்லை. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த சரியான வழிமுறை என்ன என்று சொன்னால், மன் ஸல்லா மஅல் இமாமி ஹத்தா யன்ஸரிஃப குத்திப லஹு கியாமுல் லைலா. ஒரு மனிதன் ஒரு இமாமை பின்பற்றி தொழுகின்ற போது அந்த இமாம் தன் தொழுகையை முடிக்கின்ற வரைக்கும் இவர் அவரை பின்பற்றி தொழ வேண்டும். அவர் தொழுவ வச்சுக்கிட்டு பாதி தொழுதுட்டு வச்சு போயிடாரு, அது சரியில்லை. ஆள் தொழுக வச்சுக்கிட்டாருன்னா அவர் தொழுக வைத்து முடிக்கின்ற வரைக்கும் அவரை பின்பற்றி தொழுகின்ற மக்கள் அவரை விட்டு விட்டு போய்விடாமல் அவரையே பின்பற்றி தொழ வேண்டும். கடைசியாக 20 ரக்காத்துகள் தொழுது விட்டு அவர் முடிக்கிறார். அப்போ இவர்களும் தங்கள் தொழுகையை முடித்துக் கொள்ளலாம். இப்படி மன் ஸல்லா மஅல் இமாமி ஹத்தா யன்ஸரிஃப, யார் ஒரு இமாம் தன் தொழுகையை முடிக்கின்ற வரைக்கும் கடைசி வரைக்கும் அவரை பின்பற்றி தொழுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் தருகின்ற கிஃப்ட் பரிசு என்ன தெரியுமா? குத்திப லஹு கியாமுல் லைலா. அந்த இரவு முழுவதும் வணங்கி கொண்டிருந்தால் என்ன கூலியை அல்லாஹ் தருவானோ அந்த கூலி அவருக்கு பரிசாக தரும். அதனால இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது ஒரு நபர் 2 ரக்காத்து இங்கே, இன்னொரு பள்ளியாசல் போய் அதே இரவுல அந்த பள்ளியாசல் 2 ரக்காத்து இன்னொரு, இப்படி போய் தொழுகிறது கூடும் என்று இருந்தாலும் பொருத்தமல்ல. ஏன், ஒரே இமாமுக்கு பின்பாக கடைசி வரைக்கும் தொழுந்தால் என்ற பேர் அவருக்கு கிடைக்காது. மாறி மாறி உறுதிக்காது. அது தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு நாளைக்கு இங்கே தொழுது, ஒரு நாளைக்கு அங்கே தொழுது, ஒரே நாளே அத்தனை பள்ளிக்கு போகிறது உண்டு. ஒரு நாளைக்கு இந்த பள்ளி தொழுட்டும், ஒரு நாளைக்கு அந்த பள்ளி தொழுட்டும், தவறில்லை. இப்போ இன்னொரு கேள்வி, பட்டு பட்டு சேலை விற்கிறாங்க. அது பட்டு பூச்சியோட கழிவுல என்ன வருதுன்னு சொல்றாங்க. இப்போ கழிவுங்கிறது இஸ்லாத்துல நஜீஸா கருதப்படுது. அப்போ பட்டு சேலை அணிஞ்சு நம்ம தொழுகலாமா அப்படின்னு கேட்குறோம். அதாவது சில பொருட்கள் ஆரம்ப நிலையில் அதுக்கு பேர் கழிவு என்ற பேராக இருந்தாலும் அது அலசப்பட்டு சில விஷயங்கள் தூய்மைப்படுத்தப்பட போகும்போது அது தூய்மையாக ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், அல்லாஹ் ரசூல் எந்த கழிவை பயன்படுத்துவதற்கு ஏற்ற தூய்மையான பொருள் என்று சொல்லிட்டாங்களோ, இனி நாம் அதை கழிவுங்கிற ஒரு காரணம் பேரை மட்டும் வச்சுக்கிட்டு அதை அசுத்தம் சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு கஸ்தூரின்னு சொல்கிறோம். கஸ்தூரியை பொறுத்த மட்டும் அது மானுடைய கழுத்தில் ஒரு இரத்த கட்டி ஏற்படும். மானுடைய கழுத்தில் ரத்தம் உறைந்து அது ஒரு பையை போட்டு தொக்குமா. நல்ல காஞ்சி அது கஸ்தூரியாக ஆனதுக்கு பின்னாடி அதுக்கு ஒரு வகையான அரிப்பு ஏற்படுமா. மரங்களில் போய் உராயுமா. உராயும் போது அந்த பையை அது அறுந்து கீழே விழுந்துடும். இன்னும் அதை போய் சேகரிக்கக்கூடிய மக்கள் எடுத்து அதை பயன்படுத்தும். இப்போ ரத்தங்கிறது நஜீஸ். இப்போ ரத்தத்திலிருந்து வந்ததுதான். ஆனால் அல்லாஹ் ரசூல் அதை நறுமணப் பொருளாக பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கிறாங்க. அப்போ இனிமேல் அது ஒன்றும் தேவையில்லை. அதே மாதிரி தான் இந்த விஷயமும். அதாவது பட்டு என்பது ஒரு புழுவனுடைய இதாக இருந்தாலும் புழு இன்னொரு விஷயம் நினைக்கணும். அதாவது எல்லா பொருள்களுடைய கழிவையும் அசுத்தம்னு சொல்லணும். எல்லா பொருளுடைய கழிவும் அசுத்தம் இல்லை. இன்னும் ஒருபடி மேலே போனால் எதனுடைய மாமிசம் உண்ணப்படுமோ அப்படிப்பட்ட பொருள்களுடைய கழிவை கடினமான அசுத்தம் என்று மார்க்கம் சொல்லுது. எதனுடைய மாமிசம் உண்ணப்படுமோ, உதாரணமாக ஆடு, மாடு, ஒட்டகை, இது போன்றவற்றுடைய மாமிசங்கள்லாம் நம்ம சாப்பிட்றோம். வேறு சில பொருட்கள் உண்பதற்கு ஹராமாக்கப்பட்டது. பன்றி, நாய், குரங்கு, கழுதை,
சிங்கம், புலி, சிறுத்தை, ஓநாய், கரடி இது போன்றவைகள் எல்லாம் உண்பதற்கு மாமிசம் ஹராமாக்கப்பட்ட பிராணிகள். அவற்றின் கழிவு, அவற்றின் சிறுநீர் எத்தனை கடுமையான அசுத்தமோ அந்த அளவுக்கு உள்ள அசுத்தம் அல்ல ஆடு, மாடு, ஒட்டை. மனிதன் எதனுடைய மாமிசத்தை உண்ணுகிறானோ அவற்றின் சிறுநீரோ அதனுடைய விட்டைகளோ அவ்வளவு கடுமையான அசுத்தம் அல்ல. சாதாரணமாக சாணி காந்தி தான் கையில் எடுக்கணும். ஆக இந்த கழிவு என்பதற்குள்ளேயே ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. கழிவு கடுமையான கழிவு, கடுமையான அசுத்தம், லேசான அசுத்தம் என்று தராதரம் இருப்பது போன்று சில பொருட்கள் தூய்மையான பொருட்களாக இருக்கும்போது அவற்றில் இருந்து வருகின்ற அதுவும் தூய்மையாகவே கருதப்படும். அதில் பட்டுக்கூடு என்பது ஒரு தூய்மையான பொருள், அதில் இருந்து வரக்கூடிய அந்த நூல் என்பது கழிவாக கருதப்பட்டாலும் செல்லதென்ன இல்லை நஜீஸ் என்று நான் சொல்லுவேன். அப்புறம் ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் சில தனியார் தொண்டு நிறுவனங்கள்ல பைத்துல் மால் மாதிரி அமைப்புகள் இஸ்லாமிய இயக்கங்கள்லாம் கேட்குறாங்க, அதுக்கு கொடுக்கலாமா, இல்லைன்னா நம்ம தேடி போய் யார் தேவையானவங்களோ அவங்களுக்கு கொடுக்குறது சரியா? அதாவது இஸ்லாமிய ஆட்சி இருந்தால், ஒரு நாட்டில் இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் ஜக்காத்து என்பது ஆட்சியாளர்களால் செய்ய வேண்டிய ஒரு கடமை. ஜக்காத்து கொடுக்க வேண்டிய செல்வந்தர்களை எல்லாம் கணக்கெடுத்து அவங்கள்ட்ட ஜக்காத்து நிதியை வசூல் பண்ணி சேர்க்கணும். பைத்துல் மால்ல சேர்த்துட்டு ஊரில் இருக்கக்கூடிய ஏழைகளை எல்லாம் கணக்கெடுத்து அந்த ஏழைகளுக்கு முறையாக கொண்டு போய் பிரித்து கொடுக்கணும். இது ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய துஹது மினல் அக்னியா வத்துக்ஸமு அலல் ஃபுகரா ஹதீஸ்ல வருது. ஹதரத் முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள யமன் வாழ் மக்களுக்கு ஆட்சியாளராக அனுப்ப போகும்போது அந்த மக்கள்கிட்ட முதல்ல போன உடனே அந்த மக்கள்கிட்ட ஒரு நாளைக்கு அல்லாஹ் உங்கள் மேலே 5 வேளை தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான் என்று சொல்லுங்கள். அதை ஏற்றுக்கொண்டு விட்டால் உங்கள் மீது அல்லாஹ் ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான். எப்படி? உங்களில் இருக்கின்ற செல்வந்தர்களிடமிருந்து நிதியை பெற்று இங்கு இருக்கின்ற ஏழைகளுக்கு பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். இப்படி ஒரு கடமை ஜக்காத்தி என்ற பேரில் அல்லாஹ் ஒரு கடமையை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொல்லுங்கள். யாரை பார்த்துறாங்க? ஆட்சியாளராக போன சஹாபியை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ இதிலிருந்து விளங்குது, இஸ்லாமிய ஆட்சி நடந்தால் அங்கே அந்த இஸ்லாமிய ஆட்சி நடக்கக்கூடிய இடத்துல நாட்டில் ஜக்காத்து என்பது அரசாங்கமே மக்களிடமிருந்து வசூல் செய்து அரசாங்கமே ஏழைகளுக்கு பிரித்து கொடுக்க வேண்டியதுதான் முறை. ஆனால் இஸ்லாமிய ஆட்சி இல்லைன்னு சொன்னால் அந்த மாதிரி கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அப்போ அவங்கவுங்க ஏழைகளை பார்த்துட்டு தானே நேரடியாக கொடுத்தாலும் தவறில்லை. ஆனாலும் பைத்துல் மால் போன்று சில பொது ஸ்தாபனங்கள் முறையாக செய்தார்கள் என்று தெரிந்தால், முறைன்னு சொல்லலாம், முறை என்ற வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கு. இன்றைக்கு ஜக்காத்தை வசூல் பண்ணுறாங்க, கொண்டு போய் சம்மந்தமில்லாத அல்லாஹ் சொன்ன 8 சாரார் அல்லாமல் வேற யாருக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. அது கொடுத்தா செல்லாது. அல்லாஹ் குர்ஆன்ல ஜக்காத்து யாருக்கு பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் என்று 8 சாராரா அல்லாஹ் குறிப்பாக சொல்கிறான். அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். 1 ஒரு மருத்துவமனை சொன்னாங்க, அதற்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஜக்காத்து இப்போ இருக்குது, இது என்ன செய்ய இஸ்தோபா ஜக்காத்து நிதின்னு சொன்னாலே அடுத்த வருஷம் வருவதற்குள் ஏழைகளுக்கு கொடுத்து முடிக்கப்பட்டு விட வேண்டும். ஜக்காத்து ஒரு வருஷத்துக்கு உண்டான ஜக்காத்தை அடுத்த வருஷம் வருவதற்குள்ளாகவே கொடுத்து விடணும். அடுத்த வருடம் அடுத்து புதிய ஜக்காத்தை அடுத்து வரும். மார்க்கம் சொல்றதை பாருங்க, ஜக்காத்து ஒரு ஆண்டு செல்வந்தத்தை வாங்கியது என்ன செய்யணும்? ஒரு ஏழைன்னா யாரு? அவருக்கும் வருமானம் வருது, ஆனால் அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் ஒரு வருடத்துக்கு என்ன தேவை? ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபா தேவைப்படும் அந்த குடும்பத்தை நடத்துறது. அவர் வாங்குறது சம்பளம் 10 ரூபா தான், 10,000 வாங்குறாரு. அப்போ 12 மாதத்துக்கு அவருக்கு 1,20,000 ரூபா வருமானம் வந்துட்டாலும் அடுத்து 1,20,000 ரூபா ஷார்ட்டேஜ் ஆகும். இப்போ மார்க்கம் சொல்லுது, இவருக்கு இந்த ஜக்காத் நிதியில் இருந்து ஓராண்டுக்கு தேவையான காசு பணத்தை கொடுங்கள். எவ்வளோ கொடுக்கலாம்? 1,20,000 ரூபா ஜக்காத் கொடுக்கலாம். உச்ச வரம்பா, அதுக்குமே கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு வருடம் தேவை கொடுக்கணும். அடுத்த வருடம் ஜக்காத் ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்த வருடம் அவர் இப்படி ஏழையாக இருக்கிறாரா, அல்லது அவருக்கு சம்பளம் கூட்டப்பட்டு தேவை இதை விட குறைஞ்சிருந்தா, அல்லது சம்பளம் குறைக்கப்பட்டு தேவை இதை விட கூடியிருந்தா, அந்த அடுத்த வருஷம் அவருடைய சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு கூடுதலாகவோ குறைவாகவோ கொடுப்போமா, அல்லது அவரே செல்வந்தராக மாறி அவர் அடுத்தவருக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிலை மாறிடுதாங்கிறது அப்புறம் தான் முடிவு செய்வோம்.
ஜக்காத்தை வாங்கி வச்சுக்கிட்டு 4 வருஷம் வச்சுருந்தா 5 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா அப்போ ஜக்காத்து கொடுத்தவங்களுக்கு சரியான ஜக்காத்து நிறைவேறும். அதனால் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஷரியத்து சொன்ன விதிமுறைகளை எல்லாம் நெறிமுறைகளை எல்லாம் முழுமையாக பேணி ஜக்காத்தை முறையாக விநியோகித்து வருடம் முடிவதற்குள் கொடுத்து முடித்து விடுவார்கள். அதில் இன்னொரு விஷயம், வேண்டப்பட்டவங்க வேண்டப்படாதவங்க தங்களுக்கு வேண்டப்பட்ட ஆள் ஏழையாக கொடுக்குறது, வேண்டப்படாத ஏழைனா கொடுக்குறது இல்லை. தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஏழைனா ஒரு விதம், தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஏழை வேறு. அப்படியெல்லாம் பாரபட்சம் இல்லாமல் ஏழை என்ற ஒற்றை கண்ணோட்டத்தோடு மட்டும்தான் பார்ப்பார்கள். அதே மாதிரி உரிய நபர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பார்கள், தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்க மாட்டார்கள், ஒரு வருடத்துக்குள்ளாக கொடுத்து முடித்து விடுவார்கள். இப்படி பல விஷயங்கள் இதெல்லாம் முறையாக பேணி அவங்க செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அதனால் வந்து தப்பு இல்லை. சரியா? ஆனால் இதெல்லாம் வேணாமல் இருந்தால் அவங்க கொடுக்குறது யோசிக்கணும், கொடுக்கக்கூடாது. நேற்று சொன்ன ஒரு விளக்கத்துலேருந்து இன்னொரு கேள்வி வந்துச்சு. இந்த தராவீஹ் தொழுகையுடைய ரக்காத்துகள் சம்பந்தமாக, அதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலத்தில் 20 ரக்காத் தொழுக வச்சுருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட இதுக்கு ஒரு பதில் கேள்வி வந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எதுக்கு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை மீறினாங்க அப்படின்னு, அது சம்மந்தமாக ஒரு நல்ல விளங்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வழிமுறை என்று தீர்க்கமாக ஒன்று இருந்தால் அப்போ இது வந்து அதுக்கு மாற்றமாக இருக்கிற மீறிட்டாங்கன்னு சொல்லலாம். ரசூலுல்லாஹ் இப்படித்தான் செஞ்சாங்கன்னு வரையறுத்து செஞ்சாங்கன்னு ஒன்றுமே இல்லை, ஒரு அனுமானம் தானே. அப்போல்லாம் ரமலான் அல்லாத காலங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 ரக்காத்தை விட அதிகமாக தொழுகைங்கிறது ஒரு கருத்து. அந்த கருத்தை மையமாக வச்சு அப்போ ரசூலுல்லாஹ் ரமலான்லையும் 8 ரக்காத்தான் தொழுதுருப்பாங்கன்னு ஒரு அனுமானம். இந்த அனுமானத்துக்கு அவர் மாற்றமாக இருக்கிறார். துல்லிதமாக ரசூலுல்லாஹ் ரமலான் மாதத்தில் முன்னிரவுல தரக்கூடிய அந்த தராவீஹ் தொழுகையில் 20 ரக்காத்து தான் தொழுதாங்க, 8 ரக்காத்து தான் தொழுதாங்கன்னு இருந்தால் அப்போ சொல்லலாம் அதற்கு ரொம்ப இல்லைன்னு மாற்றம் செஞ்சுட்டாங்க. என்ன சொல்லணும்னா அப்படி ஒரு செய்தி இருந்தால் மாற்றம் செய்யவே மாட்டாங்க. அப்படி ஒரு செய்தியே இல்லை, அப்படி ஒரு செய்தி இல்லை இங்கே. அதனால அவங்க மற்ற சஹாபாக்களுடைய மொத்த ஒரு ஐக்கியத்தை சேர்த்து வச்சு எத்தனை ரக்காத்து வைக்கலாம் அப்படின்னு அபிப்பிராயம் கலக்க போகும். இந்த கருத்து கிடச்சி அந்த கருத்து செயல்படுத்தாங்க. அதனால் அவங்க மாற்றம் இல்லை முடியும். ஒன்றும் இல்லை இதெல்லாம் ஜமாத்லாம் அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எத்தனை ரக்காத்துகள் தொழ வைத்தார்கள் பல அறிவிப்புகள் இருக்கு. பல அறிவிப்புகள் அதில் ஒரு அறிவிப்பு நிச்சயமாக இருந்தது. இன்னொரு அறிவிப்பில் 20 இருக்கு. 20 என்ற அறிவிப்பை சரிகாணக்கூடிய அறிஞர்கள் தான் இந்த 4 மதுரை வச்சார்கள். ஒரு செய்தியை அந்த அறிவிப்பாளருடைய தொடரை யார் யார் இடம் வச்சிருக்கிறார், அவங்க எப்படிப்பட்ட ஆள்கள், அவங்க அப்படிங்கிற அந்த தகுதி தராதரங்களை எல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் அந்த ஹதீஸ் சஹீஹெல்லாம் பேசுகிறோம். அப்போ இந்த 4 இமாம்கள் வந்து அந்த அறிவிப்பாளருடைய தொடரில் இடம் வச்சிருக்கிற ஆள்களை எல்லாம் தரமான ஆள்கள் முடிவு செஞ்சு தான் அந்த 20 கதை எடுத்துக்கலாம். அவங்களுடைய ஆராய்ச்சி, நான் செஞ்ச ஆராய்ச்சியை நீங்கள் ஏற்றுக்கணும் யாரையும் கட்டாயப்படுத்த முடியும். எப்படி அவர் செஞ்ச ஆராய்ச்சியை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாரையும் கட்டாயப்படுத்த முடியாதோ, இப்போ நாம் செஞ்ச ஆராய்ச்சியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. அதனால அவங்களுடைய ஆராய்ச்சி கூட நம்ம அதான் சொன்னேன். அர்த்தம் நிறைய சொல்லிட்டு ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 ரக்காத்தான் தொழுக சொன்னாங்கன்றோ தொழுதாங்கன்னு சொல்லணும். பொதுவான செய்தி சொன்னாங்க. அதான் பொதுவாக சொல்லப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு காலங்களில் எவ்வளோ தொழுவாங்க பொதுவாக கேட்டது. ரமலான் மட்டும் பொதுவாக கேட்டது. ரசூலுல்லாஹ் பொதுவாக இரவு காலத்தில் எவ்வளோ தொழுவாங்க? ரசூலுல்லாஹ் ரமலானாக இருக்கட்டும் ரமலான் அல்லாத காலங்களாக இருக்கட்டும் 8 ரக்காத்துகளை விட அதிகப்படுத்தவில்லைங்கிறாங்க. கேள்வி தராவீஹ் தொழுகை தான் இவங்க சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் அப்போ தராவீஹ் ரமலானை மட்டும் தொழுகிறா, ரமலான் அல்லாத மாதம் தொழுகிறீங்க. அவங்க ரமலான் அல்லாத மாதங்கள்லையும் தொழுதாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க ரமலான்லையும் தொழுதாங்க, ரமலான் அல்லாத மாதம் தொழுதாங்க. அப்போ தராவீகத்தை தொழுதாங்கன்னு சொன்னால் அப்போ தராவீஹ் ரமலான்லையும் 8 ரக்காத் தொழுணும், ரமலான் அல்லாத காலம் 8 ரக்காத் தொழுணும், தராவீஹ் தொழுணும். அப்படி இல்லையே. அப்போ அது தஹஜ்ஜத்தை பற்றி சொல்லப்பட்டுச்சு. தஹஜ்ஜத்து ரமலான்லேயும் ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜத் தொழுகிறாங்க, ரமலான் அல்லாத காலம் தஹஜ்ஜத் தொழுகிறாங்க. தஹஜ்ஜத்து இன்னைக்கு நாமளும் சொல்கிறோம் 8 ரக்காத். இது ரமலான் மாதத்தில் விசேஷமாக தொழுகின்ற தியாம்
ஹதீஸ் வருது, மன் காம ரமலான ஈமானம் இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பிஹி. ரமலானுடைய இரவுகளில் இறை நம்பிக்கையோடும் அல்லாஹ் தருகின்ற கூலியில் ஆதரவோடும் ஒருவர் நின்று வணங்கினால் அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த ஹதீஸ்ல கியாம் வருது. இந்த கியாம் தஹஜ்ஜத்தை குறிக்காது. இதத்தே நம்ம சொல்றோம் 20 8 சர்ச்சை. இப்போ இந்த கியாம் ஆயிஷா நாயகி சொன்னாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. இது ரமலானுக்கு மட்டும் உள்ள கியாம். மன் காம ரமலானுக்கு மட்டும் நின்று வணங்குகின்ற வணக்கம். அந்த வணக்கத்தை பொதுவாக சொல்லப்பட்ட செய்தியை கொண்டு ஃபிட் பண்றது பொருத்தமல்ல. அதை நான் சொல்லிட்டேன். பெரிய பெரிய அறிஞர்கள், மூதறிஞர்கள் சொன்ன சரியான கருத்து, தராவீஹ் தொழுகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட ரக்காத்துக்களை வரையறை செய்யவில்லை. இதுதான் சரியான தீர்க்கமான கருத்து. எதுக்குமே தீர்க்கம் செய்யலை. பின்ன என்ன செஞ்சாங்க? தொழுதாங்க ஹத்தா தஃபூத்தனல் ஃபலா, சகரு செய்கின்ற நேரம் தவறி போய் விடுமோ என்று கருதுகின்ற அளவுக்கு தொழுதாங்க. ஹதீஸ்ல வருது, நீ மிஆத்தின் 100-200 வசனங்களை கொண்ட சூரத்துக்களை ஓதுவார்கள். சிலர் நிற்க முடியாமல் கயிறை தொங்க விட்டு கயிற்றை பிடித்துக் கொண்டு தொழுவார்கள். சிலர் சாய்ந்து கொண்டு நெடுநேரம் நிற்க முடியாமல் சிலர் மதுரையிலே சாய்ந்து கொண்டு தொழுவார்கள். அப்படிப்பட்ட நீண்ட ரக்காத்துக்கள் தொழுதாங்க. எந்த அளவுக்கு? சகர் நேரம் வரைக்கும் தொழுதிக்காங்க. சகர் நேரத்திலையும் மெய்மறந்து இமாம் ஓதுவாரு. அப்ப சிலர் குரல் கொடுப்பாங்க, இன்னைக்கு நீங்க தொழுத வச்சுலாக்க சகருக்கு சாப்பிட முடியாம நேரம் முடிஞ்சு போயிடும், இப்பாட்டுமே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தொழுவாங்க. இன்னைக்கு நம்ம அப்படியே எழுதுவோம். நீ கரெக்டாக 8:45 ஆரம்பிச்சா கரெக்டாக 9 மணிக்கு ஆச்சு. 9 ஆரம்பிச்சா எங்கள் இமாம் நீட்டார பேச்சு பின்னாடி சொல்லுவாங்க. மீதி சொல்ல 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். அதுலேயும் 8 ரக்காத்து தம்மாங்க, அரை மணி நேரத்தை முடிச்சு போயிடுவாங்க. அப்புறம் என்ன விசேஷமாக ரமலானில் என்ன நீண்ட யாரும் ஒன்றும் இல்லாமல் போச்சு. கொஞ்சம் மாற்றி தானமாக நியாயமாக தொழுவோம்னு சொன்னால், ஒன்று அளவை தொழுகையினுடைய ஓதுற அளவை கூட்டுங்க, இல்லை ரக்காத்துக்களை கூட்டுங்க. நேரம் அதிகமாக வணக்கத்தில் செலவானது முக்கியம். முடிச்சுக்கலாமா? அல்லாஹ் தஆலா கேட்டபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக கொடுக்கணும். சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அஸ்ஸலாமு